ஒட்டுமொத்தமாக வடக்கு கிழக்கு மக்கள் நிலப்பாடு என்று சொல்லி சிங்கள தேசத்துக்கும் சர்வதேசத்துக்கும் சொல்றதுக்காகத்தான் அந்த வாக்குகளை கையாண்ட அந்த தலைவர்களை அணுகிடும். அப்ப அவர்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, அவர்களுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி என்ன, எதுவுமே ஆய்வு செய்யல தலைவர். அவருக்கு எல்லாமே தெரியும். அதே மாதிரி தமிழகத்துல நாங்கள் ஒவ்வொரு கட்சிகள் பற்றி பகுப்பாய்வு எங்களுக்கு தேவையில்லை. விஜய் வெற்றி பெற்றிருக்கா, விஜய் வெற்றி பெற்றிருக்கின்றால் நாங்கள் எப்படி விஜயினூடாக எங்களுடைய இலக்கள் அடையலாம் என்று மட்டும்தான் எங்களுடைய பார்ப்போம். அவர் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சொல்லி இருக்கிறார், இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கான குடியுரிமை என்று சொல்லி. என்ன பொறுத்தவரை அது கூட எங்களுக்கு ஒரு தற்காலிக குடியுரிமை தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். எங்கட மக்கள் இங்க பெரும்பாலும் அவர்கள் குடியுரிமை என்றாலும் நானே தற்காலிக குடியுரிமை என்று சொல்றேன் என்றால் ஏற்கனவே வடக்கு கிழக்கில் எங்கட மக்களுடைய வீதாசாரம் என்றது மிக படு பாதாளத்துக்கு போயிட்டு தற்போதும் அங்க ஒரு கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு தொடர்றதால இப்பயும் எங்கட மக்களுடைய வெளியேற்றம் அதிகரிச்சு. அப்ப எங்கட மண்ணில எங்களை நாங்களே ஆளக்கூடிய எங்களுக்கான ஒரு சுயநிர்ணய உரிமையோட ஒரு தேசம் கிடைக்கப்படும் என்றால் எங்கட இங்க இருக்கக்கூடிய மக்கள் போகிக்க அந்த குடியுரிமை கூட இல்லாம போல அவங்க. அப்ப தற்காலிகமாக இந்த மண்ணிலே அனுபவிக்கக்கூடிய இந்திய மக்களுக்கான உரிமைகளைத்தான் நாங்கள் ஒரு தற்காலிக குடியுரிமையா கூட நான் என்னுடைய கருத்து. ஆனா விஜய் அதை குடியுரிமையாகவே வலியுறுத்தி இருக்கு. அப்ப விஜய்கிட்ட என்ன பொறுத்தவரை எங்கட தலைவர்களோ நாங்களோ முன்வைக்கக்கூடிய கோரிக்கை இப்ப அவசரமாக என்னவா இருக்கணும் என்றால், ஏற்கனவே சட்டமன்றத்தில் உங்களுக்கு தெரியும் 2012-13 முன்னாள் மறைந்த ஜெயலலிதா அம்மையார் தலைமையில வருமான ஒரு சட்டமன்ற தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. அதுல இன அழிப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது, பன்னாட்டு விசாரணை வலியுறுத்தப்பட்டது, பொதுசன வாக்கெடுப்பு வலியுறுத்தப்பட்டது, இந்திய மத்திய அரசோடு இலங்கையுடனான தொடர்பை நிறுத்தோட வேண்டிய பகிரங்கமா சொல்லப்பட்டது. அப்ப மீண்டும் இந்த தீர்மானத்துக்கு உயிர் கொடுக்கணும் என்றதன் அடிப்படையில விஜய் மீண்டும் ஒரு தீர்மானத்தை இந்த மே மாதத்துல கொண்டு வரதான் உண்மையில அங்க நீதிக்காக கண்ணீரோட இப்பையும் ரத்தத்தோட காத்தன்றிருக்கிற நான் ரத்தத்தோட ஏன் சொல்றேன் என்றால், உங்களுக்கு தெரிய 17 ஆண்டுக்கு பிறகும் எங்கட மண்ணில் இப்பையும் 17 வருடத்துக்கு முற்பட்ட காயங்களுடைய ரத்தம் பாரதாக நான் கேள்விப்பட்டேன். இப்பையும் குண்டு துவல்கள் எங்கட மக்களின் உடல் ஓடிக்கணும். அப்ப மீண்டும் ஒரு தீர்மானத்தை விஜய் கொண்டு வரதான் உண்மையில கண்ணீரோட காத்திருக்கிற எங்கட மக்களுக்கு செய்கிற ஒரு நீதியாக இருக்கும். அவர் தமிழக மக்களை மட்டுமில்ல செழிப்பாக எங்கட தேசத்தினுடைய செழிப்பும் எதிர்காலத்திலும் விஜய் கவனம் செலுத்தணும். எங்கட இளைஞர்களுக்கு நான் இந்த லங்காசிரி ஊடகத்தினூடாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம், தமிழகத்தில் இருக்கக்கூடிய போட்டி சூழலுக்குள்ள உங்களோட அறிவு சிக்கக்கூடாது. உங்களோட அறிவு எங்க போகணும் என்றால், எப்படி பன்னாட்டு விசாரணைக்காக நாங்கள் வேலை செய்யணும், எப்படி நில ஆக்கிரமிப்பை தடுக்கிறதுக்கு நாங்கள் வேலை செய்யணும், எப்படி அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்த வேலை செய்யணும்.